ஹாய் ராவ்களே, இந்த வீடியோ ரொம்ப லேட்டாக தான் அப்லோட் பண்ணுறேன். இது சூலூர் பக்கத்தில் சாம்னூர்னு சொல்லி ஒரு ஊர். அங்கே வாழைத்தோட்டத்து ஐயன் கோயில். பாம்பு பூரான்னு ஏதாச்சும் வீட்டில் பார்த்தோன்னா அந்த கோயிலுக்கு தான் போகிறது. அப்புறம் அங்கே நீர் புத்து நீர் இருக்கும். அதை எடுத்துகிட்டு வீட்டில் தெளிச்சு விட்டாலும் கனவுல பாம்பு வர்றதோ இல்லை நிஜத்தில் பார்க்குறதோ நடக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு 4 தடவை 2 தடவை கனவுல 2 தடவை டைரெக்டாக நான் பார்த்துட்டேன். அதனாலேயே போகணுன்ட்டு ஒரு வழியாக கிளம்பி போனோம். எப்போ பார்த்தாலும் கிளைண்ட்ஸை பார்த்துட்ருக்கிறதோட 24 எண்ட்லேருந்து கிளைண்ட்ஸும் முக்கியம், லைஃப்பை என்ஜாய் பண்ணுறதும் முக்கியம், கோயில் குளம்னு சுற்றுறதும் டைம் வந்துருச்சு அப்படின்ட்டு பண்ணிகிட்ருக்கேன். கிளைண்ட்ஸ் ரொம்ப லாஸ் ஆகாத அளவுக்கு, அவங்கள மிஸ் பண்ணாத அளவுக்கு நாள் பார்த்து தான் கிளம்பிகிட்ருக்கேன். எதுக்கும் கிளைண்ட்ஸ் ஃபோன் பண்ணிகிட்டே வாங்க, இனிமேல் இன்னும் நிறையா அவுட்டிங் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். வேலையும் பார்ப்பேன், அதே நேரத்தில் இனிமேல் வெளியும் அடிக்கடி போகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட 28 வருஷம் அடங்கி வேலையும் ஃபேமிலியும் பார்த்தாச்சு. கோயிலுக்குள்ளே கால் டாக்ஸியில் கோ டாக்ஸியில் தான் போனோம். போயிட்டு இறங்கினோன்னே பூவெல்லாம் வாங்கிட்டு, அப்புறம் அந்த பத்தி அந்த பூஜை ஜாமானை வாங்கிட்டு, அங்கே பாம்பு புத்தில் போடுறதுக்கு ஒயிட் மெட்டலில் இது வச்சுருப்பாங்க, பாம்பு இது நம்ம பாம்பு பால் ஊற்றிக்கலாம். நான் பால் வாங்கிட்டு போயிட்டேன், கையிலேயே 1 லிட்டர் பால் வாங்கிட்டு போயாச்சு. அப்புறம் எண்ணெய் எல்லாம் வாங்கினோம், ஊதுபத்தி எல்லாம் அது வச்சு கொடுத்தாங்க செட்டாக. இது உண்டியல் மாதிரி இருக்கும், அதில் போடுறதுக்கு இந்த பாம்பு இது மோதிரம் மாதிரி இருக்கும். இது அப்படியே உண்டியலில் போட்டுறது, அதையும் வாங்கிட்டேன். அப்புறம் கரெக்டாக என்ட்ரன்ஸு, இதுதான் என்ட்ரன்ஸ் ரோகில் வாழைத்தோட்டத்து ஐயங்கோயில். போகும்போதே அன்னதானம், சோறோட சாமி தான் முக்கியம் அப்படின்ட்டு உள்ளே போயிட்டோம். ஃபஸ்ட்டு உள்ள கர்ப்பகிரகத்துலலாம் வீடியோ எடுக்கக்கூடாது, அதனால் அங்கே எடுக்கலை. இதுதான் அங்கே சும்மா நம்ம நடமாடுவோம்ல, சுற்றி வருவோம்ல, அந்த இடத்துல அந்த கோயிலோட வரலாறு பிக்ஸ் மூலிமா எழுதி வச்சுருப்பாங்க. அங்கே ஒரு ஐயா இருந்தார், அப்புறம் பாம்பு கடிச்சிருச்சா அவரை கடிச்சிருச்சா என்னமோ இருக்கும் ஸ்டோரி, அது எனக்கு மறந்துருச்சு. ஆனால் இந்த பாம்பு புத்துலேருந்து நீர் எடுத்துகிட்டு வரோம்ல, அந்த நீரை கை காலெல்லாம் தேய்ப்பாங்க, கை கால் வலி இருந்தாலும் சரியாயிரும் அப்படின்ட்டு. இதெல்லாம் சைடில் பின்னாடி வர்றது, கோயிலுக்கு பின்னாடி அங்கே ஒரு விநாயகர் இருக்கார். அப்புறம் இதுதான் அந்த புத்து நீர். இதை தான் எல்லோரும் பேக்கில் பாட்டிலில் எல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க. நான் பாட்டில் எடுத்துகிட்டு போக மறந்துட்டேன். நீங்கள் இந்த கோயில் போகிற மாதிரி இருந்தால் ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் எடுத்துகிட்டு போயிருங்க. அங்கே 20 ரூபா 40 ரூபா தண்டம். நான் 2 பாட்டில் எடுத்துகிட்டு வந்தேன் வரவங்களே. இது வெளியே இருக்கிற இது, சுற்றியும் பாம்போட ஸ்டாச்சூஸ் தான் நிறையா வச்சுருப்பாங்க. கொஞ்சம் கண்ட்ரி ஸ்நாக்ஸ், அந்த என்னது நடக்கடலை, அப்புறம் அந்த வீல் சிப்ஸு, அப்புறம் என்ன அந்த ஃபிங்கரில் மாட்டுவோம்ல அந்த ரோல் மாதிரி வருமே வத்தல், குடல் வத்தல், அதெல்லாம் வாங்கிட்டு, இலந்த பழ பவுடரெலாம் வாங்கிட்டு இந்த பாட்டிட்டு தான் அந்த கம்பர்கட்டு என்னென்னமோ வாங்கினேன். இதெல்லாம் வாங்கினேன். கொஞ்சம் வாங்கிட்டு ஒரு 500-600 வாங்கிட்டு ஜாலியாக இருந்துச்சு. இதெல்லாம் வாங்கினேன் அவர்களே. அந்த ஸ்லேட் பென்சில் மாதிரி கடிச்சு சாப்பிட்றது எல்லாம் பிருத்திவி சாப்பிட்டுக்குவான் அப்படின்ட்டு வாங்கினேன். சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டாக. அப்புறம் ஆப்போசிட்டில் பஞ்சாமிரதம் வச்சுட்டு இருந்தாங்க. பஞ்சாமிரதம் வாங்கிட்டு, லட்டும் பஞ்சாமிரதம் ஆனந்தி கேட்டார், அதுக்கு வாங்கிட்டு செம ஜாலியாக நிம்மதியாக சாமி கும்பிட்டோம். அப்புறம் கடா வாங்கினேன், 2 பேரும் ஒரு கையில் போட்டுக்கலான்ட்டு பித்தளையில் கடா வாங்கினேன். அப்புறம் கொஞ்சம் ஹேர் பென்சில் லொஸ்க்குன்ட்டு எங்கே போனாலும் கம்மல் மாலை எதையாச்சும் ஒன்று தூக்கிட்டு வர்றது தான், அதை வாங்கிட்டு அப்புறம் இங்கே டாய்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். இதெல்லாம் பிருத்திவி கூட 2 தடவை 3 தடவை போயிருக்கேன் இந்த கோயிலுக்கு. பிருத்திவி கூட போகும்போதெல்லாம் டாய்ஸ் வாங்கி கொடுத்துட்டே இருப்பேனா, அதை பார்த்தோன்னே பிருத்திவி பெருசாயிட்டான்,
டாய்ஸ் அப்படியே தான் வச்சிட்ருக்காங்க அப்படின்ட்டு நினச்சேன். இது வந்து சைடில் வரவங்களே, சைடில் தான் ஆக்சுவலி விநாயகர் இருக்குது. யார் போனீங்கனாலும் முதல்ல விநாயகர் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உள்ளே போங்க. நான் மறந்துட்டேன், கொஞ்சம் நாள் ஆகவும் சைடில் விநாயகர் இருக்கிறதே மறந்துட்டேன். கடைசியாக தான் விநாயகரை போய் பார்த்தோம். இது என்னமோ குதிரை மாதிரி இருக்கும். அப்புறம் அங்கே கோழிலாம் பலி கொடுப்பாங்க போல் இருக்குது. இதுதான் வெளியே இருக்க விநாயகர், சைடில் இருக்கும், மறந்துட்டேன். சூப்பராக இருக்கும், நல்ல தரிசனம், நல்லா சக்தி வாய்ந்த கோயில். சும்மாவே போகலாம், பாம்பு பார்த்தா தான் போகணுன்னு கிடையாது, சும்மாவே போயிட்டு வரலாம். வாழைத்தோட்டத்து ஐயங்கோயில். வாழைத்தோட்டத்தில் இருந்த ஒரு ஐயனோட கதையை வச்சு தான் இந்த கோயிலே. அந்த கதை எனக்கு மறந்துருச்சு. யாருக்காவது தெரிஞ்சால் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க வரவங்களே. அப்புறம் வெளியே அந்த சைடில் வந்து வாங்கின ஸ்நாக்ஸ் எல்லாம் கடையை ஓப்பன் பண்ணி, அதிரசம் ஓப்பன் பண்ணி ஆனஞ்சி சாப்பிட ஆரம்பித்தார். நானும் அதிரசம் மட்டும் கொஞ்சோன்னு சாப்பிட்டேன். நல்லா இருந்துச்சு, ஃப்ரெஷ்ஷாக. டேஸ்ட்டாக இருந்துச்சு எல்லாமே. வாங்க அதிரசம் சாப்பிட்லாம். வெள்ளிக்கிழமை போன வெள்ளிக்கிழமை ரொம்பலாம் கூட்டம் இல்லை. இதுதான் வாங்கின நம்ம உருவாக்கின கடை. 500 600 வந்துச்சுன்னு நினைக்கிறேன் எல்லாம் சேர்ந்து. இதுதான் அந்த நீர் எடுத்தேன். பாட்டில் அங்கேயே வாங்கிக்கலாம். நீர் 2 பாட்டில் எடுத்தேன். அப்புறம் வெளியே வரும்போது அந்த பூக்கார அக்கா முதலையும் வீடியோ எடுத்தேன். அப்புறம் எண்ணெயெல்லாம் எடுக்க மாட்டிங்களா அப்படின்னு கேட்டுச்சு. அப்புறம் அதே சீன் போட்டுக்கிச்சு, பூவே இல்லை நிறையா அப்படின்ட்டு. பரவாயில்லைங்கான்ட்டு எடுத்துகிட்டு அப்புறம் அப்படியே காரில் அங்கே டீ கடையே இல்லை வரவங்களே. அது ஒன்று தான் மைனஸு. ஐயங்கோயிலில் ஒரு டீ கடை கிடையாது, ஒரு வடை கடையே கிடையாது. அதனால் நாங்கள் ஆன் தி வே அங்கேருந்து ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ் வெளியே வந்துட்டு கால் டாக்ஸி டிரைவர்கிட்ட 5 மணி நேரம் பேக்கேஜ் பேசியிருந்தேன். அப்புறம் வெயிட் பண்ணுங்கண்ணா, டீ சாப்பிட்டு வரோன்ட்டு போய் டீ சாப்பிட்டுட்டு அப்புறம் வர வழியில் இது வந்து காரணப்பேட்டையில் இருக்கிற விநாயகர் கோயில். விநாயகர் கோயில் பூட்டி இருந்துச்சு, நல்லா பெருசாக கட்டிட்டாங்க. முன்னாடி நான் ஸ்கூல் போகும்போது சின்னதாக இருக்கும் இந்த விநாயகர் கோயில். ரோட்டு பிள்ளையார், ரோட்லேயே ஒரு பிள்ளையார் இருந்தார். அவரை போய் பார்த்துட்டு இங்கே நிறையா மேக்கப் அட்டன் பண்ணியிருக்க சின்ன மண்டபம் தான். பருவாய் அங்கே இருந்தெல்லாம் நிறையா பிள்ளைங்க முதல்ல மேக்கப் கூப்பிட்டே இருப்பாங்க. இந்த இதில் கிட்டத்தட்ட ஒரு 6 or 7 மேக்கப் பண்ணியிருப்பேன் இந்த கோயில் மண்டபத்தில். சரி வெளியே இருக்க சாமியாச்சும் கும்பிடுவோம் அப்படின்ட்டு கும்பிட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் அங்கே இருந்துட்டு அப்புறம் சாப்பிட்றதுக்கு மத்தியானத்துக்கு ராயல் ரெஸ்டாரண்ட் வந்துட்டோம். எப்படி இருந்தாலும் ஆனஞ்சிக்கு வந்து நான்வெஜ் தான் வெளியே போனால். அவர் டெய்லி கொடுத்தாலே சாப்பிடுவார். அதனால் சரி நான்வெஜ்ஜே சாப்பிட்லாம், கோயில் வேலை தான் முடிஞ்சிலன்ட்டு வந்துட்டோம். ராயல் ரெஸ்டாரண்ட்டு முதல்ல ஃபேஷன்னு பேரில் இருந்துச்சு, இப்போ மாற்றிட்டாங்க. ஒருத்தரும் இல்லை, நாங்கள் மட்டும்தான் இருந்தோம். பிரியாணி சுமார் தான், பிரியாணி வந்து ஒரு அளவுக்கு தான் இருந்துச்சு. ஆனால் இந்த சைட் டிஷ் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. பட்டர் நான், கார்லிக் பட்டர் நான், மட்டன் சுக்கா நான் சாப்பிட்ல, ஆனஞ்சி சாப்பிட்டு நல்லா இருக்குன்னாரு. சில்லி சிக்கன், ப்ரான்ஸு எல்லாமே நல்லா இருந்துச்சு. நான் வந்து மட்டன் சுக்கா என்னோடய பட்டர் நான் வச்சேன். ஆனால் பீஸ் எல்லாம் ஆனந்த் கொடுத்துட்டேன், எனக்கு பிடிக்காது மட்டனு. அந்த வெறும் ஒட்டிகிட்ருக்க மசாலா மட்டும் நான் நானில் வச்சு மசாலாவை மட்டும் சாப்பிட்டுட்டு மட்டனை அப்படியே ஆனந்திக்கு கொடுத்துட்டேன். எனக்கு சுத்தமாக பிடிக்காது சின்னதுலேருந்தே. ஆனந்த் சொல்லிகிட்டு இருந்தார் நல்லாயிருக்கு மட்டன், இங்கே நல்லாயிருக்குன்னு சொல்லிகிட்டு இருந்தார். இது 2வது தடவை போயிருக்கோம். தீபாவளிக்கும் இங்கே தான் வந்தோம். நல்லா இருக்குன்ட்டு தான் திருப்பி வந்தோம். அன்றைக்கி பிரியாணி நல்லா இருந்துச்சு, சிக்கன் பிரியாணி. இன்றைக்கி நாங்கள் மட்டன் பிரியாணி வாங்கினோன்னு நினைக்கிறேன். ஆனால் அது மட்டன் பிரியாணி டேஸ்ட்டே இல்லை. அப்புறம் ரொமான்ஸ் பண்ணிவிட்டு ஜூஸை குடித்து வீடியோ எடுத்துகிட்டு பூமர் போசஸ் இதெல்லாம் சங்க காலத்து போசஸ்ஸு. இளநீல 2 ஸ்ட்ரா, ஜூஸில் 2 ஸ்ட்ரா வச்சு குடிக்கிறது.
சீனை போட்டுட்டு வீடியோ எடுத்துகிட்டு பாட்டுக்காச்சும் யூஸ் ஆகும் அப்படின்ட்டு அப்படியே வந்துட்டோம். இதெல்லாம் இது பிக்சர்ஸ் எடுத்தது. ஆல்ரெடி வீடியோவாக பார்த்தது தான் நீங்கள் பிக்சர்ஸாக பார்க்குறீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் உறவுகளே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சூலூரியன்ஸ் வாழைத்தோட்டத்து ஐயன் கோயில் அந்த சைடு சாம்னூர் சைடு போனீங்கன்னா போயிட்டு வாங்க. அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் உறவுகளே. எல்லாத்துக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி அண்ட் ப்ராஸ்பெரஸ் நியூ இயர். செல்ஃபி நல்லா இருக்கா உறவுகளே? காட் பிளஸ் ஆல் ஆஃப் அஸ். காட் ஸ்பெஷலாக என்னை பிளஸ் பண்ணட்டும். அஷ்டமத் சனி இல்லை ஜென்ம சனி ஸ்டார்ட் ஆகுது எங்களுக்கு மீனத்துக்கு. இன்னும் என்னெல்லாம் பார்க்க வைக்க போதோ தெரியல. ஆனால் இனி எது வந்தாலும் பார்த்துக்கலாம். எல்லாத்தையும் பார்த்து முடிச்சாச்சு. சோத்துலேயும் அடி வாங்கியாச்சு, சேத்துலேயும் அடி வாங்கியாச்சு. இனி எதுலேயும் அடி வாங்க மிச்சம் இல்லை. அதனால் பழகி போச்சு. 7.5 பகவான் டயர்டானால் தான் உண்டு மீன ராசிக்கு. முருகன் கோயில் போகணும். முருகன் கோயில் போனால் நல்லதாம்மா. போயிட்டு வாங்க மீனராசி நேயர்களே. பாய் ஆல் உறவுகளே. பாய் ஆல். டேக் கேர் ஆல். குட் நைட் ஆல். அப்படியே இது வீடியோ போட்டேன். அதில் ஃபுல்லாக வாய்ஸு செகண்ட் வாய்ஸ் அந்த ஓன் வாய்ஸ் பேசினதெல்லாம் பின்னாடி வந்துட்டு இருந்துச்சுன்னு டெலீட் பண்ணிட்டேன். சாரி. இது செகண்ட் டைம் அப்லோட் பண்ணுறேன். பாய் ஆல்.